அதிகாரம் 33. யூதாவின் அரசர் மனாசே. மனாசே அரசனான போது அவனுக்கு வயது 12. அவன் எருசலேமில் 55 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக ஆண்டவரால் துரத்தியடிக்கப்பட்ட நாடுகளின் அருவருக்கத்தக்க செயல்களை பின்பற்றி அவனும் ஆண்டவரின் பார்வையில் தீமையானதையே செய்தான். ஏனெனில் அவன் தன் தந்தை எசேக்கியா உடைத்தெறிந்த தொழுகை மேடுகளை மீண்டும் கட்டி எழுப்பினான். பாகால்களுக்கு பலிபீடங்களையும் அசேரா கம்பங்களையும் நிறுவி வான் படைகளை பணிந்து தொழுதான். எனது பெயர் எருசலேமில் என்றென்றும் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவரின் இல்லத்தில் அவன் பலிபீடங்களை எழுப்பினான். ஆண்டவரது இல்லத்தின் இரு மண்டபங்களிலும் வான்படைகள் அனைத்திற்கும் பலிபீடங்களை கட்டினான். பென் இன்னோம் பள்ளத்தாக்கில் அவன் தன் புதல்வரை நெருப்பில் சுட்டெரித்து பலியாக்கினான். சகுனம் பார்த்து குறி கேட்டு பில்லி சூனியங்களை கடைபிடித்து மந்திரவாதிகளுக்கும் மாய வித்தைக்காரர்களுக்கும் புகலிடமளித்து ஆண்டவரின் திருமுன் மிகவும் தீமையானதை செய்து அவருக்கு சினத்தை உண்டாக்கினான். கடவுளின் இல்லத்தில் மனாசே தான் செதுக்கிய ஒரு சிலையை வைத்தான். அவ்விடத்தை பற்றி கடவுள் தாவீதிடமும் அவருடைய மகன் சாலமோனிடமும், இஸ்ரேலின் குலங்களில் நான் தேர்ந்தெடுத்துள்ள எருசலேமில் இருக்கும் இந்த கோவிலில் எனது பெயரை என்றென்றும் நிலைபெற செய்வேன். மோசே மூலமாக நான் அளித்துள்ள எல்லா சட்டங்களையும் நியமங்களையும் கட்டளைகளையும் இஸ்ரேலர் சரியாய் கடைபிடித்து வந்தால் நான் அவர்களின் மூதாதையருக்கு அளித்திருந்த நாட்டிலிருந்து அவர்களை வெளியேற்ற மாட்டேன் என்று கூறியிருந்தார். இஸ்ரேல் மக்களின் முன்பாக ஆண்டவர் அளித்த நாடுகள் செய்த தீமைகளை விட யூதா நாட்டவரும் எருசலேம் வாழ் மக்களும் மிகுந்த தீமை செய்யவும் நெறி தவறவும் மனாசே காரணமாயிருந்தான். மனாசேயின் மனமாற்றம். ஆண்டவர் மனாசேயுடனும் மக்களுடனும் பேசிய போதிலும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனின் படைத்தலைவர்களை அவர்களுக்கு எதிராக வரச் செய்தார். அவர்கள் மனாசேயை சிறைப்பிடித்து கொக்கிகள் இட்டு வெண்கல சங்கிலியால் கட்டி அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றார்கள். அங்கே அவன் துன்புறுத்தப்பட்ட போது தன்னுடைய கடவுளாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி தன்னுடைய மூதாதையரின் கடவுள் முன் மிகுந்த வருத்தத்துடன் தன்னையே தாழ்த்தினான். அவன் மீண்டும் தம்மை கெஞ்சி மன்றாடியதால் ஆண்டவர் அவனது வேண்டுதலை கேட்டார். அதனால் எருசலேமுக்கும் தன்னுடைய நாட்டுக்கும் அவன் திரும்பி வருமாறு செய்தார். இதனால் ஆண்டவரே கடவுள் என்று மனாசே அறிந்து கொண்டான். இதன் பின்னர் தாவீதின் நகரில் கீகோன் பள்ளத்தாக்கின் மேற்புறம் தொடங்கி மீன் வாயிலின் தொடக்கம் வரையிலும் வெளிப்புற மதிலை அவன் எழுப்பினான். இம்மதில் ஓபேலை சுற்றிலும் உயர்ந்திருக்க செய்தான். யூதாவில் உள்ள அரண்புல் நகர்களில் எல்லாம் படைத்தலைவர்களை நியமித்தான். மேலும் வேற்று தெய்வங்களையும் சிலைகளையும் ஆண்டவர் இல்லத்திலிருந்து அகற்றினான். ஆண்டவரின் கோவில் மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டிய பலிபீடங்களை தகர்த்து அவற்றை நகருக்கு வெளியே வீசி எறிந்தான். அவன் ஆண்டவரின் பலிபீடத்தை மீண்டும் கட்டி அதனில் நல்லுறவு பலியையும் நன்றி பலியையும் செலுத்தினான். இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரை வழிபடுமாறு யூதாவுக்கு கட்டளையிட்டான். ஆயினும் மக்கள் தொழுகை மேடுகளிலேயே பலியிட்டு வந்தார்கள். எனினும் தங்கள் கடவுளாம் ஆண்டவருக்காக மட்டுமே பலியிட்டு வந்தார்கள். மனாசேயின் இறப்பு. மனாசேயின் பிற செயல்களும் அவன் கடவுளை நோக்கி செய்த வேண்டுதலும்
இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரின் பெயரால் திருக்காட்சியாளர் உரைத்த வாக்குகள் ஆகிய யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவனது மன்றாட்டு, அதற்கு ஆண்டவர் செவி கொடுத்த பாங்கு, அவனுடைய பாவங்கள், பற்றுறுதியற்ற தன்மை ஆகியவை பற்றியும் மனமாற்றத்திற்கு முன்னர் அவன் தொழுகை மேடுகளையும் அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் நிறுவிய இடங்கள் ஓசாய் என்பவரது குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. மனாசே தன் மூதாதையருடன் துயில் கொண்டு தன் அரண்மனையிலேயே அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் ஆமோன் அரசனானான். யூதாவின் அரசர் ஆமோன். ஆமோன் ஆட்சியேற்ற போது அவனுக்கு வயது 22. அவன் எருசலேமில் 2 ஆண்டுகளே ஆட்சி செய்தான். அவன் தன் தந்தை மனாசேயைப் போல் ஆண்டவர் திருமுன் தீமையானதையே செய்தான். தன் தந்தை செய்து வைத்திருந்த சிலைகளுக்கு ஆமோன் பலி நிறைவேற்றி வழிபாடு செய்து வந்தான். ஆயினும் அவன் தன் தந்தை செய்தது போல ஆண்டவர் திருமுன் தன்னை தாழ்த்திக் கொள்ளவில்லை. மாறாக தன் குற்றத்தை மேன்மேலும் வளர்த்து கொண்டான். அவனுடைய அலுவலர்கள் அவனுக்கு எதிராக சதி செய்து அவனது அரண்மனையிலேயே அவனை கொலை செய்தார்கள். ஆனால் நாட்டு மக்கள் அரசர் ஆமோனுக்கு எதிராக சதி செய்தவர்கள் எல்லாரையும் கொன்றுவிட்டு அவனுடைய மகன் யோசியாவை அவனுக்கு பதிலாக அரசராக்கினார்கள்.